الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. يا ربنا لك الحمد ولك المدح ولك الثناء المطلق. سبحانك يا مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையும் நபியும் அளித்த இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் நம் உயிரிலும் மேலாக வந்துதித்த கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொற்று இன்று வரைக்கும் நேசித்து வாழ்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ரமதானுடைய கடைசி 10 இருக்கிறோம். கடைசி 10 பல மகத்துவங்களை கொண்டது. அனைத்தையும் சொல்வதற்கு ஜும்மாவிலே நேரம் இடம் கொடுக்காததன் காரணமாக சுருக்கமாக விடயத்துக்கு வருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவை வைத்திருக்கிறார். அந்த இரவை பற்றி குர்ஆன் சொல்லும் போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த வேதத்தை நாங்கள் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வேதம் எவ்வளவு பிரமாண்டமானதோ, இந்த வேதம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த வேதம் எவ்வளவு மிக முக்கியமானதோ, இந்த வேதம் அல்லாஹ்விடத்திலே அனைத்து வேதங்களை விட எவ்வளவு சிறந்ததோ அதை இறக்கி வைத்த நாளும் சாதாரணமான ஒரு நாள் அல்ல என்று இறைவன் சொல்லி காண்பிக்கிறான். இந்த வேதத்தை நாங்கள் லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைத்தோம். நபியே, லைலத்துல் கத்ர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு விடயத்தை கேட்கும் போது ஒரு விடயத்தை சொல்ல நாடியவர் அதை சொல்வதற்கு முன்னால் கேள்வியை தொடுத்து அதை சொல்லி காண்பிப்பது அந்த விடயம் மிக முக்கியமானது, உன்னதமானது என்பதை உணர்த்துவதற்கு என்று தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு அந்த இரவு என்ன என்று தெரியுமா? அந்த இரவு 1000 வருடங்களை 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏறக்குறைய 83 மாதங்கள் 83 வருடங்கள் வரக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். அந்த இரவிலே என்ன நடக்கும் என்று சொன்னால், மலாயிக்காமார்கள் சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழமையிலே தலைமையிலே பூமிக்கு இறங்குவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். ذلك هي حتى مطلع الفجر هي حتى مطلع الفجر, அது மக்ரிபுடைய நேரம் முதற்கொண்டு ஃபஜ்ர் சுபஹுடைய ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் அழகான பல விளக்கங்களை எழுதுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனை இறக்கி வைத்த மாதம் இது.
மட்டுமல்ல, லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் குர்ஆனை இறக்கி வைத்தான். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது உங்களுக்கு நேர்வழியாகவும் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறிவிக்க கூடியதாகவும் நல்லோர்களை தீயோர்களை விட்டும் விலக்கி காண்பிக்க கூடியது என்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மட்டுமல்லாமல் குர்ஆன் என்பது நூர், அது ஒரு பிரகாசம், ஒளி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரிலே இறக்கினான். அந்த லைலத்துல் கத்ரிலே யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மகா உன்னதமான சிறப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ஒற்றை படைகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில உலமாக்கள் அடுத்து சொன்னார்கள் அது 27வது தினம்தான் என்று. சையதுனா உபய் இப்னு கஅப் சையதுல் குர்ராக்களுடைய தலைவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள் அது 27 தான் என்று. என்றாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை குறித்து இதுதான் அந்த நாள் என்று சொல்லவில்லை. மாறாக ஒற்றை படைகள், அதாவது கடைசி 10 ஒற்றை நாட்களில் நீங்கள் அதை கண்டுகொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். 21, 23, 25, 27, 29 இப்படி ஒற்றை நாட்களில் லைலத்துல் கத்ர் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அறிவிக்க வந்தார்கள் மக்களுக்கு அது எப்போது என்று. அப்போது இருவர்கள் அங்கே பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருந்ததை கண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை பார்த்தபோது எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். மனிதர்கள் எப்போது பிரச்சனைப்பட ஆரம்பிக்கிறார்களோ அப்போதே உம்மத்துடைய கைறுகள் நீங்கிவிடும் என்பது இதனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ருடைய தினத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன், லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் ஈமானுடன் நன்மையை எண்ணியவராக கணக்கிட்டவராக அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் அது ஒரு தினத்தில் தான் வரும். ரமதானுடைய கடைசி 10 ஒரு தினத்தில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கும். அந்த லைலத்துல் கத்ருடைய நேரம் மக்ரிப் முதற்கொண்டு சுபஹ் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மணித்தியாலங்களுக்கு உட்பட்ட நேரம்தான். 10 மணித்தியாலங்களுக்கு உட்பட்ட நேரம்தான் லைலத்துல் கத்ருடைய நேரம். அந்த 10 மணித்தியாலங்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த 10 மணித்தியாலங்களும் 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் அதனுடைய ஒரு மாதம் எத்தனை, ஒரு மணித்தியாலம் எத்தனை மாதங்களை விட சிறந்தது என்று சிந்தித்து பாருங்கள். அதனுடைய ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களை விட சிறந்தது. அப்படி என்றால் ஒரு மனிதன் ஒற்றைப்படையான நாட்களிலே மக்ரிப் தொழுதத்திலிருந்து அவர் இஅ்திகாஃப் இருக்கிறார். சொற்ப நேரம் இருந்தாலும் ஒவ்வொரு நேரத்துக்கும் பிரமாண்டமான நன்மை இருக்கிறது. ஏன் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னார் என்றால் அல்லாஹ் 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. 1000 மாதங்கள் அல்ல, லைலத்துல் கத்ருடைய கூலி 1000 மாதங்களுடைய கூலி அல்ல, அதை விட சிறந்தது. சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் அதை மற்றிடவே முடியாது என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அதாவது அந்த நாளை ஒரு மனிதன் அடைந்து கொள்வானானால் அவன் ஸ்ரீதேவியாகி விடுவான். மக்ரிபுக்கு பின்னால் சில நிமிடங்கள், 3 நிமிடம் ஒருவர் தஸ்பீஹ் செய்கிறார், அல்லது ஸலவாத் ஓதுகிறார், அல்லது குர்ஆன் ஓதுகிறார், அல்லது இஅ்திகாஃப் இருக்கிறார் என்றால் 3 நிமிடத்துக்கு 4 மாதங்கள் அவர் அமல் செய்த நன்மை கிடைக்கிறது. 3 நிமிடத்துக்கு ஒரு நிமிடம் கிட்டத்தட்ட 1.5 மாதத்தை விட சிறந்தது. அதில் ஒரு தர்மம் கொடுக்கிறாரா 1.5 மாதம் தர்மம் கொடுத்த நன்மை. ஒரு அமல் செய்கிறாரா எதுவாக இருந்தாலும் அவருடைய நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுகிறது. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதர் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலதரப்பட்ட பாக்கியங்களை உலகிலே கொடுக்கிறான். அதுல ஒன்று என்னவென்று சொன்னால், அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அதிலே இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்ந்த ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா மரணிக்கும் போது சக்கராத்தை இலேசாக்கி விடுகிறான் என்று உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் இதே கருத்தை தங்களுடைய கிரந்தங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள்.
அதற்கு ஆதாரமாக அல்லாஹ்வுடைய திருவசனத்தையே கொண்டு வருகிறார்கள். அல்லதீன யத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன, சில மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளங்கள் சந்தோஷமான நிலையிலே அவருடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். அவர்கள் யார் என்று சொல்லும் போது லைலத்துல் கத்ரிலே நல்ல மக்கள் புரிந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அறிவை, அல்லாஹ்வை அறியக்கூடிய மாரிஃபாவிலும் ஈமானிலும் அவருக்கு ஒரு உறுதியான நிலையை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட மனிதர்களை துனியாவுடைய வாழ்க்கையிலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு நிலைப்படுத்துகிறான் என்ற ஆயத்தில் அவர்கள் அடங்குவார்கள் என்று இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்குவார்கள் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த மலாயிக்காமார்களுடைய சுரூபத்து தொடர்பு அந்த மனிதனுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நல்ல மக்கள் புரியக்கூடிய இடத்துக்கு அந்த மலாயிக்காமார்கள் வருவார்கள். அந்த மலாயிக்காமார்கள் யார் என்று சொல்லப்பட்டது, யார் என்று சொல்லப்படும் போது அவர்கள் ரஹமத்துக்குரிய மலாயிக்காமார்கள். அவர்கள் யாரிடத்தில் நிற்கிறார்களோ அவர்களை ரஹமத்து சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் யாருக்கு துஆ செய்கிறார்களோ ரஹமத்து அவர் மீது கொட்டி கிடக்கும் என்று இமாம்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த மலாயிக்காமார்களுடைய நேசம் அந்த மனிதருக்கு கிடைக்கும். அவர் மரணிக்கும் போது அந்த ரஹமத்துடைய மலாயிக்காமார்கள் போட்டியிட்டு வருவார்கள் அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு என்று இமாம்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்தபடியாக அவர் சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்தவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய திருவதனத்தை பார்க்கக்கூடிய அந்த லிகாவை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார். அடுத்ததாக அவருடைய ரூஹு ஹயாத்தானதாக எப்போதும் அழிந்து போகாத ஒன்றாக இருக்கும். அவருடைய ஜனாசாவுக்கு மலாயிக்காமார்கள் அதிகமானவர்கள் கலந்து கொள்வார்கள். லைலத்துல் கத்ரை அடைந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். அது மட்டுமல்லாமல் கபரிலே அவருக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் கேள்விகளை விட்டும் அவர் அச்சம் தீர்ந்து இருப்பார். அவருடைய கபரு விசாலமாகி இருக்கும். அவருடைய கபரு ஒளிமயமானதாக இருக்கும். அடைக்கப்பட்ட கபரில் கூட சுவர்க்கத்துடைய வெளிச்சம் ஒளி வீசும் என்று உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மட்டுமல்லாமல் அவருடைய ரூகுகள் மரணிக்கப்பட்டதற்கு பின்னால் அழகான முறையிலே பச்சை நிறமான பட்சிகளில் குருவிகளிலே அவருடைய ரூகுகள் இடப்பட்டு அவைகள் சுவர்க்கத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கும். அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும். முகத்தில் வெண்மையான ஒளி வீசும். உஜூஹு யௌமஇதின் நாதிரா, சில முகங்கள் செழிப்பானதாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வை அது பார்த்து கொண்டிருக்கும் என்ற வசனத்துக்கு அமைய அவர்கள் அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். அதே போன்று கியாமத்துடைய அமளி துமலிகள் கஷ்டங்களை விட்டும் அவர் அச்சம் தீர்ந்து பாதுகாப்பு பெற்றிருப்பார். அவருடைய பட்டோலை அவருடைய வலது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அவருடைய கேள்வி கணக்கு இலேசாக்கப்பட்டிருக்கும். அவர்களில் இன்னும் சிலருக்கு கேள்வி கணக்கே இருக்காது. அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தினால் ஹவுதுல் கௌசரில் இருந்து அவருக்கு நீர் புகட்டப்படும். மட்டுமல்லாமல் சிராத்துல் முஸ்தகீமை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிக வேகமாக அவர்கள் கடப்பார்கள். நாளை கியாமத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியான ஒருவராக அவர் இருப்பார். சுவர்க்கத்திலே நிச்சயமான அதிகாரம் உடையவராக சுத்தி வருவார். கடைசியாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று உலமாக்கள் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது என்றால் லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்கியவருக்கு. லைலத்துல் கத்ருடைய அடையாளம் என்ன, அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க ஒருபோதும் நாங்கள் சிந்தித்து அமல் செய்ய முற்படக்கூடாது. மாறாக அடையாளத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை எங்களுக்கு சொல்லவில்லை. மாறாக ஒற்றைப்படையுடைய நாட்கள் என்று சொன்னார்கள். அதனால் ஒற்றைப்படையுடைய நாட்களிலே அதை நீங்கள் அந்த இரவை ஹயாத்தாக்குங்கள், லைலத்துல் கத்ர் உங்களுக்கு கிடைக்கும். லைலத்துல் கத்ர் என்பது மலாயிக்காமார்கள் இறங்குவதை கண்ணால் காண்பது, அதுதான் லைலத்துல் கத்ர் என்பது அல்ல. மாறாக
ஒற்றைப்படையுடைய அந்த தினங்களில் 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் ஒரு மனிதன் மகரிபில் இருந்து சுபஹ் வரைக்கும் உள்ள நேரத்திலே இஅ்திகாஃப் அதே போன்று குர்ஆன் ஓதுகிறார், நல்ல மக்கள் புரிந்து கொண்டு இருந்தார் என்றால் அவர் லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டார். லைலத்துல் கத்ர் இப்போதுதான் என்று நீங்கள் அறிவது கட்டாயம் அல்ல. எப்போதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அமல் செய்வது கட்டாயம். நீங்கள் நல்ல மக்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ லைலத்துல் கத்ர் உங்களுக்கு கிடைத்துவிடும். மட்டுமல்லாமல் அதனுடைய பாக்கியங்களும் எங்களுக்கு கிடைத்துவிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் கடைசி 10 கட்டாயம் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் ஒருபோதும் தவறான முறையில் வீணான முறையில் கழித்தால் எங்களை விட நஷ்டவாளிகள் வேறு யாருமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மிம்பரிலே அவர்கள் ஏறும்போது அவர்கள் ஆமீன் சொன்னதற்கு காரணம் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு சொன்னார்கள், என் பேர் கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்க நான் ஆமீன் என்றேன் என்றார்கள். அதே போன்று யாருடைய பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைந்தும் அவர்களை அவன் கவனிக்கவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் என்றார்கள் ஜிப்ராயில், நான் ஆமீன் என்றேன் என்றார்கள். மூன்றாவதாக யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள், நான் ஆமீன் என்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ரமதான் எங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 10 தினங்கள் தான் இருக்கும். ரமதான் எங்களை பிரிய போகிறது. நாங்கள் சிந்திக்க வேண்டும், நான் என்ன நல்ல மக்கள் செய்துவிட்டேன், எவ்வளவு செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய நான் எந்த அளவு வழிபட வேண்டும், அல்லாஹ்வுடைய வலுப்பம் எவ்வளவோ, அல்லாஹ்வுக்கு நான் எவ்வளவு பயப்பட வேண்டுமோ, அவருடைய நிஅமத்துக்கள் எவ்வளவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒப்பான அளவு என்னால் அமல் செய்ய முடியவில்லையே என்று நாங்கள் கட்டாயம் கவலைப்பட வேண்டும். அதனால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வீணான செயற்களில் நேரங்களை கழிப்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு கவிஞன் சொல்லி காண்பிக்கிறான், அதாவது யார் ரமலானுடைய காலம் வந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் அவன் சிரித்துக் கொண்டு கும்மலம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? ஒரு புத்தி நீங்கி போன பைத்தியம் பிடித்த ஒரு பெண்ணை போல. அவளுடைய குழந்தை மரணித்திருக்கிறது, ஆனால் அவள் பைத்தியக்காரி என்பதனால் அவளுக்கு அது தெரியாமல் அவள் சிரித்துக் கொண்டிருப்பாள். இதே போன்றுதான் ரமலானுடைய காலம் வந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒருவன் சிரித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான் என்றால் அந்த பெண்ணை போலதான் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். உன்னை விட்டும் ரமலான் கடந்து செல்கிறது, ரமலான் என்பது உன்னுடைய பிள்ளையை போல என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். உனக்கு கிடைத்த மாபெரும் ஒரு நிஅமத்து, அதில் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் எங்களை விட துரதிர்ஷ்டவாதிகள், எங்களை விட நஷ்டவாளிகள் வேறு யாருமே கிடையாது என்பதை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய கடைசி 10 இத்கும் மினன் நார், நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய 10 என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். நரக விடுதலை என்றால் ஒரு மனிதனுக்கு இந்த கடைசி 10 அவன் மூதேவி என்று எழுதப்பட்டிருந்தால், நரகத்துக்குரியவன் என்று எழுதப்பட்டிருந்தால், இந்த 10 காலத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக நடக்கும் போது அல்லாஹ் அவனுடைய பெயரை அந்த பட்டியலில் இருந்து நீக்கி விடுகிறான். அவன் நரகத்துக்குரியவனாக இருந்தால் அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான். ஒரு மனிதன் சாலிஹானவனாக இருக்கிறான், அவன் நரகத்துக்குரியவன் அல்ல. அவனுக்கு இந்த கடைசி 10 என்ன பாக்கியம் என்றால் சுவர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். இப்படி கடைசி 10 நரகை விட்டு விடுதலை செய்யக்கூடிய 10. இந்த 10 அதிகமானவர்கள் நரகை பற்றி சிந்திப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நரகம் இருக்கிறதே, நீங்கள் அதை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். நரகம் மிகவும் கடுமையான கொடூரமான ஒரு படைப்பு என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். மட்டுமல்லாமல் அதிலே ஒரு மனிதனுக்கு ஆக குறைந்த தண்டனை என்ன தெரியுமா? நெருப்பிலான 2 செருப்புகளை அவனுடைய காலிலே போடப்படும். அவனுடைய சூட்டின் காரணமாக அவனுடைய மூளை உருகி அவனுடைய மூக்கினால் வடியும். அந்த அளவுக்கு கடுமையானது, ஆக குறைந்த தண்டனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நரகிலே ஒரு நரகவாதிக்கு எப்படி அதாபு கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஒரு மலை இருக்கும், நெருப்பிலான மலை, நெருப்பு, வெறுமனே நெருப்பு தணல். அந்த மலையிலே நரகவாதியை மலாய்க்காமார்கள் சுட்டியலினால்
வெறும் கொண்ட இரும்பினால் அடித்து அடித்து அந்த மலையிலே ஏற்றுவார்கள். மலையிலே அரைவாசிக்கு ஏறும்போது கருகி விழுவான். மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஏறி விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் ஏற்ற செய்யப்படும். இப்படியாக அவன் கதற கதற நெருப்பிலே பத்து எறிவான். மீண்டும் உச்சகட்டத்துக்கு ஏறினதற்கு பின்னால் நெருப்பிலிருந்து கீழே தள்ளவிடப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் அந்த நெருப்பிலே அவனை ஏற்றப்பட்டு அதாபு செய்யப்படும். நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்னொரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், இந்த நரகை பேரீச்சம் பலத்தை தர்மம் செய்தாவது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை மாலையாக அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துகளில் யாராவது நரகத்தில் போய் விழுந்துருவார்களோ என்று நினைத்த போது எனக்கு அழுகை வந்தது. ஏனென்றால் அந்த நரகம் சாதாரணமான ஒன்று அல்ல, அது மிக கொடூரமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதிலே தாகித்தவனுக்கு என்ன தெரியுமா கொடுக்கப்படும்? இரத்தத்தையும் சீலையும் தான் அவனுடைய நாவிலே ஊட்டப்படும். அவனுக்கு பசிக்கு முள்ளாலான மரங்களை அவனுடைய தொண்டையிலே குத்தப்படும் என்று சொன்னார்கள். அவனுடைய பொய் பேசக்கூடிய நாவு நெருப்பினால் வெட்டப்படும் என்றார்கள். அவனுடைய தலை கற்களினால் அடித்து நொறுக்கப்படும் என்றார்கள். விபச்சாரம் செய்யக்கூடியவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து இருக்கும். அவர்களை ஒவ்வொரு நாளும் அதாபு தீண்டிக் கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இந்த நரகம் என்ன என்பதை நாங்கள் கட்டாயம் விளங்க வேண்டும். நரகம் என்பது என்ன, சுவர்க்கம் என்பது என்ன என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால், சுவர்க்கம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சில பண்புகளின் பிரதிபலிப்பு தான் என்று சூஃபியாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானாக இருக்கிறான், அவன் ரஹீமாக இருக்கிறான். அவனுடைய அன்புக்கு அளவே கிடையாது, அவனுடைய கருணைக்கு அளவே கிடையாது. அவன் முன்னையும் நியாமத்து செய்யக்கூடியவன். அதே போன்று அவன் நாஃபிஅ பிரயோஜனம் அளிக்கக்கூடியவன், அவன் ரஸாக் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். இந்த அத்தனை தன்மைகளுடைய பிரதிபலிப்புத்தான் சுவர்க்கம் என்று சூஃபியாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய தன்மைகளும் அல்லாஹும் அன்றி வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹுடைய பண்புகள் தான் இருக்கிறது, பண்புகளுடைய வெளிப்பாடுதான் படைப்புகள் என்று சூஃபியாக்கள் அழகாகவே சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த சுவர்க்கம் என்பது அல்லாஹுடைய பண்புடைய வெளிப்பாடு, அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடு, அல்லாஹுடைய நியாமத்துடைய வெளிப்பாடு, அவருடைய ரிஸ்கின் வெளிப்பாடு. இதுதான் சுவர்க்கம். அதே போன்று நரகம் என்பது அல்லாஹுடைய வேறு சில பண்புகளுடைய வெளிப்பாடு. அல்லாஹு ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன், கஹார் ஒடுக்கக்கூடியவன், முஅஸ்ஸிப் வேதனை செய்யக்கூடியவன், முன்தகிம் தண்டிக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட அல்லாஹுடைய ஜலாலியத்தான சிபாத்துக்களின் வெளிப்பாடுதான் நரகம். அதனால் ஒரு மனிதன் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அவன் அல்லாஹுடைய ஜமாலியத்தான சிபத்துக்களின் பக்கம் செல்ல வேண்டும், திரும்ப வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க வேண்டும், ரஹ்மத்தை வலியுறுத்தக்கூடியவைகளை அவன் செய்ய வேண்டும், ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடியவைகளை அவன் செயற்படுத்த வேண்டும். அப்போது அவன் நரகை விட்டும் தூரமாகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் நரகிலே விழாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். சூஃபியாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள், ஒரு மனிதனுக்கு உண்மையான நரகம் என்பது எது தெரியுமா? அவன் அல்லாஹ்வை விட்டும் தடுக்கப்பட்டிருப்பதுதான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பண்புகளை விட்டும் அவன் தடுக்கப்பட்டிருப்பதுதான் நரகம். ஒருவன் அல்லாஹ்வை அழைக்கிறான், அவனுக்கு பதில் சொல்லப்படுகிறது இல்லை. ஒருவன் அல்லாஹ்வை அழைக்கிறான், கஷ்டத்தின் போது அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், அல்லாஹ்வை விட்டும் அவன் தடுக்கப்பட்டால் அதுவே அவனுக்கு நரகம் என்று சூஃபியாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களுடன் பேச மாட்டான் என்று குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு, அவர்களுடன் அல்லாஹ் பேச மாட்டான் என்று குர்ஆனிலே சில வசனங்களில் சொல்லி காண்பிக்கிறான். அதுவே அவர்களுக்கு நரகம்தான். ரப்புல் ஆலமீன் ரஹ்மானான அல்லாஹ் பேசவில்லை என்றால் அதைவிட பெரிய நரகம் எது? அதே போன்று சில மனிதர்களை வலா யன்துருல்லாஹு இலைஹிம், அல்லாஹ் அவர்களை பார்க்க கூட மாட்டான் என்று சில மனிதர்களை பற்றி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வை அவன் மீது விழவில்லை என்றால் அவனுக்கு அதைவிட நரகம் வேறு எதுவுமே கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு நோவினை வரக்கூடிய நரகத்தை விட அல்லாஹ்வை விட்டும் எங்களை தடுக்கக்கூடிய நரகம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் எங்களை தூரமாக்குறது, அது மகா பெரிய நரகம் என்பதை சூஃபியாக்கள் தெளிவாகவே சொல்லி காண்பிப்பார்கள். ஏனென்றால் நரகத்திலே ஒரு மனிதன் தண்டிக்கப்படுவான்.
அவனுடைய பாவத்துடைய அளவுக்குத்தான். எப்போது அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டானோ, எப்போது அவன் அல்லாஹ்வை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டானோ, அவனுக்கு கருணை காட்ட வேறு எவருமே இருக்க மாட்டார்கள். வேறு எவ்வளவு சத்தம் போட்டாலும் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அழைத்து பாருங்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை அழைத்து பாருங்கள், யாருமே உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், உங்களுடன் பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் நரகம் என்பது கொடூரமானது. அதிலே மிக கொடூரமானது அல்லாஹ்வை விட்டும் ஒரு அடியான் துண்டிக்கப்பட்டிருப்பதுதான். அவனுடைய நாவிலே அல்லாஹ்வை மறந்திருக்கிறான், அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் கிடையாது, அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு கஷ்டத்தின் போது கூட அல்லாஹ்வுடைய உதவி வருவதில்லை. அதே போன்று அல்லாஹ்வையே அவன் மறந்திருக்கிறான் என்றால் அவன் உண்மையில் நரகத்தில் தான் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகம் என்பதை வெறுமனே நெருப்பு மட்டும்தான் என்று பார்க்காதீர்கள். மாறாக நரகம் என்பது அல்லாஹ்வுடைய கோபம் என்று பாருங்கள். நரகம் என்பது அல்லாஹ்வுடைய சில பண்புகளின் வெளிப்பாடு என்று பாருங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறந்திருக்கக்கூடியவர்கள், மறந்து கட்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நாங்கள் நரகத்திலே இருக்கிறோம் என்பதை உணர்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடிவிட்டானோ அவருடைய உள்ளத்தை நெருக்கமானதாக இறுக்கமானதாக ஆக்கிவிடுவோம் என்று சொல்கிறான். எப்படி என்றால், வானத்தில் ஏறுபவனை போல இருக்கும், ஆகாயத்தில் பறக்கும் ஒரு மனிதன், ஆகாயத்தில் ஏறும் ஒரு மனிதன், அவருடைய மூச்செடுக்கக்கூடிய தன்மை ஒரு அளவுக்குத்தான் இருக்கும். உயர உயர அங்கு ஆக்சிஜன் வாயு குறைந்து அவனுக்கு மூச்செடுக்காமல் மூச்சு திணறுவான். இதை போன்றுதான் அல்லாஹ்வை மறந்தவன், அல்லாஹ்வால் ஹிதாயத்து பெறாதவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அவன் மூச்சு திணறியவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுக்கு நிம்மதி இல்லாமல் நெருக்கமான ஒரு சூழல்ல, இறுக்கமான ஒரு சூழலில் தான் அவன் இருப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுவும் ஒரு அதாபு தான். அப்படி இல்லாமல் ஒருவர் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருக்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்யுங்கள், உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவன் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருக்கிறான், அல்லாஹ்வை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறான், அல்லாஹ்வை மறக்காமல் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய இன்பத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் உண்மையில் சுவர்க்கத்தில் தான் இருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, வமன் மன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், யார் அல்லாஹ்விடத்திலே என்னை எழுப்பாட்டப்படும் என்று பயப்படுகிறானோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறானோ, அவனுக்கு ஜன்னத்தான், 2 சுவர்க்கம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சுவர்க்கம் நாளை மறுமையிலே இன்பகரமான சுவர்க்கம், மறு சுவர்க்கம் உலகத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்ற சுவர்க்கம் அவனுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மஆரிஃப் என்று சொல்லக்கூடிய மாரிஃபாவுடைய சுவர்க்கம் அவனுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பண்புகளின் வெளிப்பாட்டை உணர்ந்து அதை கொண்டு இன்பம் பெறக்கூடிய சுவர்க்கம் அவனுக்கு இருக்கிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். வமன் ஆசனல் ஹுஸ்னா, யாரு நல்ல முறையில் இஹ்சானான முறையில் உள்ளத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியவனாக இருக்கிறானோ, ஃபலஹு ஜன்னத்தான், அவனுக்கும் 2 சுவர்க்கம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஃபமாவாஹுல் ஜன்னா, அவன் இருக்கக்கூடிய இடம், அவன் ஒதுங்கக்கூடிய இடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் சுவர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய பண்பின் வெளிப்பாடு என்று பாருங்கள். அதை அடைந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், ரஹ்மானை நெருங்க வேண்டும் என்றால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய பண்புகளை வைத்து நெருங்குங்கள். ரஹ்மானான அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமா? ரஹ்மத்துக்குரிய விடயங்களை உங்களிலே எடுத்து நடவுங்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்தி, பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். இர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வானத்தில் உள்ளவர்கள் என்றால் ரஹ்மத்துடைய மலாயிக்காமார்கள். அதே போன்று அர்-ராஹிமூன் யர்ஹம்ஹும் மன் ஃபிஸ் ஸமா, இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு வானத்திலே உள்ள ரஹ்மத்துடைய மலாயிக்காமார்கள் ரஹ்மத்தை கொட்டுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்ற சிபத்தின் பக்கம் நெருங்க வேண்டுமா? அந்த சிபத்தை உங்களிலே கொள்ளுங்கள். தஹல்லகு பி அஹ்லாக்கிர் ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ரஹ்மானுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இரக்கமானவனாக இருக்கிறான், நீங்களும் இரக்கமானவர்களாக இருங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், உங்களுக்கு மத்தியில் நீங்களும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருங்கள். நீங்கள் சுவர்க்கத்தை அண்டித்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் சுவர்க்கம் என்பது ரஹ்மத்துடைய வெளிப்பாடு, சுவர்க்கம் என்பது நிஅமத்துடைய வெளிப்பாடு. அதை உங்களிலே கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் மூட்டுகிறார்கள். அதே போன்று நீங்கள் தக்கப்புரை தவிர்த்து கொள்ளுங்கள், பெருமை அடிக்காதீர்கள்.
பெருமை என்பது ஒரு மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் தூய குணம் ஒரு மனிதனை நரகின் பக்கம் இட்டு செல்லக்கூடியது. அதை விட்டும் தவிருங்கள். அப்படி இல்லாமல் வெறுமனே துஆ கேட்டால் மட்டும் போதாது. கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களை திருத்துங்கள். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை அவர்களே இருக்கக்கூடியவைகளை மாற்ற மாட்டான் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும். தாங்கள் ரஹ்மத்தில்லாதவர்களாக, பிறரின் பக்கம் பாய்ந்து விழக்கூடியவர்களாக, பிறரை மன்னிக்காதவராக, பிறருக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு வெட்கம் கிடையாதா அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்பதற்கு? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அர் ராஹிமூன், இரக்கம் காட்டக்கூடியவர்கள், யர்ஹம்ஹும் மன் ஃபிஸ் ஸமா, அவங்களுக்கு வானத்தில் உள்ள ரஹ்மத்துடைய மலாயிக்காமார்கள் ரஹ்மத்து செய்வார்கள், ரஹ்மத்தை கொடுப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் இரக்கத்தை எங்களிடத்தில் கொண்டு வருவோம், ரஹ்மத்து தானாக எங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை எடுத்துக் கொள்ளுங்கள். பிறரை மன்னியுங்கள். உங்களுக்கு தவறு செய்யாதவரை அல்ல மன்னிக்க வேண்டும், தவறு செய்யக்கூடியவரை தான் மன்னிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, தவறு செய்யாதவர் உங்களுடைய மன்னிப்பை வேண்டக்கூடியவர் அல்ல. ஏனென்றால் அவர் தவறு செய்யவில்லை. தவறு செய்யக்கூடியவர்களை மன்னியுங்கள். எனக்கு அவர் அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார், எனக்கு ஏசி விட்டார், அதனால் நான் அவருக்கு பழிக்கு பழி வாங்குவேன் என்று நீங்கள் கொள்ளாதீர்கள். அப்படி செய்யக்கூடியவனை தான் மன்னிக்குமாறு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வல் காதிமீனல் கைத, நல்லவர்கள் யார் தெரியுமா? கோபத்தை அடக்குவார்கள், வயஅபூன, மன்னிப்பார்கள், சகிப்புத்தன்மை கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்த ஒரு கூட்டத்தை சொல்லுகிறான். அந்த கூட்டத்தில் கட்டாயம் நாங்களும் மாற வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இல்லாமல் நாங்கள் மன்னிக்காவிட்டால், எங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகளை நாங்கள் மன்னிக்காவிட்டால் எங்களுக்கு வெட்கம் கிடையாதா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தன்மையை எங்களிடத்தில் கொண்டு வருமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவுகிறார்கள். தகல்லகு பி அஹ்லாக்கிர் ரஹ்மான், ரஹ்மானுடைய குணத்தை நீங்கள் குணமாக கொள்ளுங்கள், ரஹ்மத்துடைய குணங்களை கொள்ளுங்கள். ரஹ்மான் என்று ஏன் சொன்னார்கள் என்றால் ரஹ்மத்துடைய குணங்கள் தான் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதே. அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தான குணங்கள், அதாவது கிபிரு என்று சொல்லக்கூடியது, பெருமை, தக்கபர், ஆணவம், இது அல்லாஹ்வுக்குரியது. அதை ஒரு மனிதன் தனக்கு குணமாக கொள்வது அனுமதிக்கப்படவில்லை. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல்லகு பி அஹ்லாக்கிர் ரஹ்மான், ரஹ்மானுடைய குணத்தை கொள்ளுங்கள், ரஹ்மானியத்தான குணத்தை கொள்ளுங்கள், இரக்கமான குணத்தை கொள்ளுங்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் நாங்கள் கடைசி பத்தில் நரகை விட்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை மாற்றுவோம். தௌபா என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த தௌபாவுடைய முக்கியமான நிபந்தனை எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை விட்டும் நாங்கள் மீள வேண்டும். யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிக்க முடியாத ஒரு கடும் சுபாவம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் அவருக்கு செய்த அநியாயத்தின் அளவுக்கு அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இடத்தில் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய கடமை முடிந்து விட்டது. மன்னிக்காத அந்த மனிதர் அவரும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ளட்டும். அதனால் எங்களுடைய தவறுகளை விட்டும் நாங்கள் நீங்குவோம். குர்ஆன் பழிக்கு பழி வாங்குவதை வரவேற்றிருக்கிறது, குர்ஆன் அனுமதித்திருக்கிறது. பழிக்கு பழி வாங்குவதை, உங்களுடைய கண்ணை பறித்தால் கண்ணை பறிக்கலாம், கையை ஒருவர் வெட்டினால் கையை வெட்டலாம், கொண்டால் உங்களுக்கும் கொலை செய்யலாம் என்று அல்லாஹ் அனுமதித்த பின்பு அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்கிறார், வஅன் தாஃபு கைருல் லக்கும், நீங்க மன்னிச்சால் அதுவே உங்களுக்கு கைரானது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் மன்னிக்கக்கூடிய தன்மை எங்களிடத்தில் வர வேண்டும், இரக்கமான தன்மை எங்களிடத்தில் வர வேண்டும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை எங்களிடத்தில் வர வேண்டும், பிறரை கண்ணியமாக பார்க்கக்கூடிய தன்மை வர வேண்டும். அப்போது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதர்களாக நாங்கள் மாறுவோம், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான ஒரு மனிதனாக மாறுவோம். அதுவே எங்களுக்கு சுவர்க்கமாக மாறும். சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாம வாழ்கிறாரு, அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் கிடைக்கக்கூடிய வழிகள் திறந்திருக்கிறது. அப்படி இருந்தால் அவர் உண்மையில் சுவர்க்கமான வாழ்க்கை அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மிக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு வானத்திலிருந்து நீரை கொட்டுவதாக கொட்டுவான் என்று சொல்கிறான். உங்களுக்கு வறட்சி வராது என்கிறான். வறட்சி இல்லாத வாழ்க்கை ஒரு இன்பமான வாழ்க்கை அல்லவா?
உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தருவான், சொத்துக்களை தருவான், செல்வத்தை தருவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி தருகிறான். சொத்து இருப்பது, பிள்ளை குட்டி இருப்பது இன்பமான வாழ்க்கை அல்லவா, சுவர்க்கத்துக்கு ஒப்பான வாழ்க்கை அல்லவா? கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி கிடைக்கும்? ஃபஸ்தக்பிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கோ, அதனால கிடைக்கும். ஒருவர் பாவ மன்னிப்பு தேடி வந்தால் அவருடைய உலக வாழ்க்கை சுவர்க்கமான ஒரு வாழ்க்கை அல்லவா, இன்பமான ஒரு வாழ்க்கை அல்லவா? அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. மமன் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ்விடத்தில் நான் எழுப்பாட்டப்படுவேன் என்ன அவன் விசாரிப்பான் என்று யாரு பயந்து வாழ்கிறார்களோ அவருக்கு ஜன்னத்தான், 2 சுவர்க்கம் இருக்கிறது. அவருக்கு உலகத்திலே அல்லாஹ் ஒரு சுவர்க்கத்தை கொடுத்து விடுவான், இன்பமான வாழ்க்கை, அல்லது அல்லாஹ்வுடைய மாரிஃபா என்ற சுவர்க்கத்தை கொடுத்து விடுவான். அடுத்தது மறுமையிலே கிடைக்கக்கூடிய சுவர்க்கம் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்காக வேண்டி எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை மறக்காமல் வாழ முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தன்மைகளை அறிந்து ரஹ்மானியத்தான குணங்களை எங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் ரஹ்மத்தை காட்டிக்கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதே நிச்சயமாக நாங்கள் இங்கு வேண்டக்கூடிய, கடைசி பத்தில் வேண்டக்கூடிய நரக விடுதலை எங்களுக்கு கிடைக்கும். முதலாவது, உங்களுடைய பாவங்களை விட்டும் விடுதலையை கேளுங்கள். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை விட்டும் விடுதலையை கேளுங்கள். ஏனென்றால் அதுதான் நரகுக்கு உங்களை நுழைக்கக்கூடியது. நாங்கள் நரகை விட்டும் விடுதலை கேட்கிறோம், அதே சமயம் பாவத்தை விட்டும் விடுதலை கேளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை விட்டும் உங்களை தடுத்திருக்கக்கூடிய குணங்கள், அவைகளை விட்டும் விடுதலையாகுங்கள். அதுதான் உண்மையான விடுதலை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவன் தன்னுடைய ஆசைக்கு அடிமைப்பட்டிருக்கிறான், அவன் விடுதலையானவன் அல்ல. ஒருவன் கெட்ட குணங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான், அவன் விடுதலையானவன் அல்ல, அவன் அடிமை. அல் அப்து அப்துல் மா பக்கிய அலைஹி திர்ஹமுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடிமை அவனிடத்தில் ஒரு காசு கொடுக்க வேண்டி இருந்தாலும் அவன் அடிமைதான். அதாவது ஒரு அடிமை தன்னுடைய எஜமானிடத்தில் போய் சொல்லுகிறார், என்னை விடுதலை செய்வதற்கு எவ்வளவு தர வேண்டும்? எஜமான் சொல்கிறார், 1000 ரூபாய் தர வேண்டும். அவர் 999 ரூபாய் கொடுத்து விட்டார், இன்னும் 1 ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அவன் அடிமைதான். அதே போன்றே உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாத எவைகளுக்காவது நீங்கள் அடிமைப்பட்டிருந்தால் நீங்கள் அடிமைதான். அப்போது நீங்கள் அப்துல்லா அல்ல, நீங்கள் பரிபூர்ண அல்லாஹ்வுடைய அடிமையாக மாறவில்லை. பரிபூர்ணமான அடிமையாக நீங்கள் மாறுவதுதான் உலக வாழ்க்கையின் வெற்றியும் உலக வாழ்க்கையின் மைட்கல்லும் என்பதை கட்டாயம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், தைஸ அப்து தீனாரி வத் தராஹிமி, தீனாருக்கும் திர்ஹத்துக்கும் அடிமையானவர் அவன் நாசமாகட்டும், நஷ்டவாளியாகட்டும் என்றார்கள். அப்துக்கும், ஒரு மனிதன் தீனாருக்கு அடிமையாக இருக்கிறார், பணம் என்றால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறான், ஹராம் ஹலால் பார்க்காமல் இருக்கிறான். அதே போன்று ஆசை அல்லாஹ்வை விட்டும் அவனை மறக்கடிக்கும் என்றால், அவனை தடுக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டும் அவனை நீக்கும் என்றால் அவன் அதுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகை விட்டும் விடுதலை பெறக்கூடிய நாங்கள், விடுதலையை கேட்கக்கூடிய நாங்கள் இவைகளை விட்டு விடுதலை பெற முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அதிலே நல்ல மக்கள் புரிந்து பாக்கியங்கள் பெறக்கூடிய ஸ்ரீதேவிகளில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவரையும் உன்னுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்வாயாக, உன்னுடைய ரஹமத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்வாயாக. மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை தந்தருள்வாயாக, கிருபை காட்டக்கூடிய மனப்பான்மையை தந்தருள்வாயாக. உன்னுடைய ரமலான் எங்களை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறிவிடுவதற்கு நீயே தௌபீக் செய்தருள்வாயாக. உன்னுடைய சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக, உன்னுடைய லிகாவுக்கு தகுதியானவர்களாக, உன்னுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவருடைய சமீபத்தில் இருக்கக்கூடியதற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஆக்கி அருள்வாயாக. மனைவி மக்களை ஆக்கி அருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு துஆ செய்யுமாறு ஏவினார்களோ அவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.